இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஸ்டாண்ட் 3ல சாப்டர் 1 நம்பர் சிஸ்டமில் எக்ஸசைஸ் 1.5ல சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். 11th ப்ராப்ளம், த டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை பிரபு ஃப்ரம் ஹோம் டு யோகா சென்டர் இஸ் 102 மீட்டர் and from yoga center to school is 165 meter. What is the total distance traveled by him in kilometers in decimal form? பிரபு ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் ஹோம்லேருந்து யோகா சென்டருக்கு 102 மீட்டர். அதாவது வீட்டிலேருந்து யோகா சென்டருக்குள்ள டிஸ்டன்ஸ் 102 மீட்டர். யோகா சென்டர்லேருந்து ஸ்கூலுக்குள்ள டிஸ்டன்ஸ் 165 மீட்டர். வீட்டிலேருந்து யோகா கிளாஸ்க்கு போகிறான், அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகிறான். அப்போ ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கேட்டிருக்கு. வாட் இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை ஹிம்? பை ஹிம்னா அவனால் ட்ராவல் பண்ணப்பட்ட டிஸ்டன்ஸ் எவ்வளவு இன் கிலோமீட்டர்ஸ். கிலோமீட்டர்ஸில் ஆன்சர் கொடுக்கணுமா, அது டெசிமல் ஃபார்மில் இருக்கணுமா? கொஸ்டினில் நமக்கு யூனிட் என்ன கொடுத்துருக்கு, மீட்டரில் கொடுத்துருக்கு. ஸோ மீட்டரில் கண்டுபிடிச்சிட்டு அதை கிலோமீட்டருக்கு சேஞ்ச் பண்ணி தான் ஆன்சர் போடணும், மீட்டர்லேயே போட்டுறக்கூடாது. டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த 2 வேல்யூஸை ஆட் பண்ணணும். அதனால் டோட்டல் டிஸ்டன்ஸை ஆட் பண்ணும்போது யூனிட் சேமாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். யூனிட் சேமாக இருந்தால் தான் ஆட் பண்ணணும். டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் சேமாக ஆக்குனதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். இதில் யூனிட் சேமாக தான் இருக்குது. ஸோ இந்த 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ணிடலாம். Distance traveled from home to yoga center is 102 meter. Distance traveled from yoga center to school is 165 meter. Total distance find out பண்ணா 2 values ஆட் பண்ணிடலாம். 102 plus 165 யூனிட் போடணுங்கிறதுனால இந்த ப்ராக்கெட் போட்டு யூனிட் மீட்டர் போடுறேன். 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ணிடலாம். 102 165 2 plus 5 7 0 plus 6 6 1 plus 1 2 267 மீட்டர் யூனிட். ஆனால் ஆன்சரில் என்ன சொல்லியிருக்காங்க, கொஸ்டினில் ஆன்சர் எப்படி வரணும், கிலோமீட்டர்ஸில் வரணுமா? ஸோ மீட்டர்லேருந்து கிலோமீட்டருக்கு சேஞ்ச் பண்ணால் நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், 1000 மீட்டர் சேர்ந்தால் தான் நமக்கு 1 கிலோமீட்டரே வரும். இதுலேருந்து நம்ம என்ன எழுதுவோம், 1 மீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா 1/1000 கிலோமீட்டர். கிலோகிராம், சாரி இது கிலோகிராம் போட்டேன், கிலோமீட்டர், இது மீட்டரில் கிராம் இல்லை. 1 மீட்டர்னால் இந்த 1000 லெஃப்ட் சைடில் மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் ரைட் சைட் போகும்போது டிவைட் ஆயிரும், அதான் இந்த வந்திருக்கு. இது கிலோமீட்டர். 1 மீட்டர்னால் 1/1000 கிலோமீட்டர். நமக்கு இதில் 267 மீட்டரா, 267 மீட்டர். ஒன்று கூட 267 மல்டிப்ளை பண்ணால் வந்துடும். ஸோ இது கூடயே நம்ம 267 மல்டிப்ளை பண்ணோம். 1/1000 இன்ட்டு 267 கிலோமீட்டர். யூனிட் மறந்துடாமல் போட்டுடணும். இதை எப்படி எழுதலாம், 267/1000 கிலோமீட்டர். இதை எப்படி எழுதலாம், டினாமினேட்டரில் 3 zeros இருந்தால் நியூமினேட்டரில் 3 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைப்போம். அப்போ 2க்கு முன்னாடி பாயிண்ட் வைப்போம். 2க்கு முன்னாடி வச்சிட்டோமா, 2.267. இதில் ஹோல் பார்ட் எதுங்கிறதுனால நம்ம 0 போடணும். ஓகேயா, அதை மறந்துடக்கூடாது. யூனிட் என்னது, கிலோமீட்டர், கேஎம். ஸோ நமக்கு கிலோமீட்டரில் ஆன்சர் வந்துருச்சு இல்லை, இதுதான் கிலோமீட்டரில் ஆன்சர் வந்துருச்சு. அது டெசிமல் ஃபார்ம்லேயே வந்துருச்சு, டெசிமல் ஃபார்மில் வந்துருச்சு இல்லை. அப்போ இதோட நிறுத்திக்கலாம். ஸோ 267 மீட்டர்னால் 0.267 கிலோமீட்டர். இதுதான் ஆன்சர். திஸ் இஸ் த ஆன்சர். ஆன்சர்னு போட்டால் த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்னு போட்டுடலாம். ஆன்சர் போடலன்னா ஹென்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேயா, இது ஆன்சர் 0.267 கிலோமீட்டர். 12th ப்ராப்ளம், அன்பு அண்ட் மாலா ட்ராவல் ஃப்ரம் ஏ டு சி. அன்பும் மாலாவும் ட்ராவல் பண்ணுறாங்க ஏலேருந்து சி. அதாவது இதான் ஏங்கிற பாயிண்ட்டுன்னு வச்சுக்குவோம். ஓகேயா, சிங்கிற பாயிண்ட்டு இது. ஓகே, ஏலேருந்து சிக்கு ட்ராவல் பண்ணணும். ஆனால் எப்படி ட்ராவல் பண்ண போகிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். 2 பேரும் டிஃப்ரெண்ட் ரூட்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஒருத்தர் இப்படி போனால் இன்னொருத்தர் இப்படி ட்ராவல் பண்ணுறாங்க. ஓகே, அன்பு ட்ராவல் ஃப்ரம் பிளேஸ் ஏ டு பி. அன்பு வந்து ஏலேருந்து பிக்கு ட்ராவல் பண்ணுறாரு. பிங்கிற பாயிண்ட் எங்கெங்கே இல்லை. ஸோ அதாவது இதுன்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். அப்போ ஏலேருந்து பிக்கு ட்ராவல் பண்ணுறாரு. ஃப்ரம் தேர்னா அங்கேருந்து, தேர்னா அங்கே, ஃப்ரம் இருந்து, அங்கேருந்து பிளேஸ் சிக்கு போகிறாரு. அப்போ இதான் பிங்கிற பாயிண்ட்டு, இங்கேருந்து சிக்கு போகிறாரு. நெக்ஸ்ட்டு ஏ இஸ் 8.3 கிலோமீட்டர் ஃப்ரம் பி.
பியில் இருந்து ஏக்கு எவ்வளோ கிலோமீட்டர்? 8.3 கிலோமீட்டர். அந்த பியிலிருந்து ஏ வரைக்கும் உள்ள கிலோமீட்டர் 8.3 கிலோமீட்டர். B is 15.6 kilometer from C. Cல இருந்து Bக்கு 15.6. Bல இருந்து Cக்கு 15.6 கிலோமீட்டர். மாலா இந்த ட்ராவல் பண்ணது யாருன்னு கொடுத்துருக்காங்க இங்கே? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே இந்த அன்புன்னு கொடுத்துருக்காங்க. இந்த வேயை யூஸ் பண்ணது அன்பு. நெக்ஸ்ட் யார் யூஸ் பண்ண போகிறா? மாலா. மாலா ட்ராவல் ஃப்ரம் ஏ டு டி. ஃபஸ்ட்டு ஏலேருந்து டிக்கு போகிறாங்க. டிங்கிறது எதுன்னு தெரில. ஸோ நம்ம இதில் பாயிண்ட் டின்னு வச்சுட்டு இதில் இருந்து டின்னு போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரம் தேர். ஃப்ரம் தேர்னா அங்கேருந்து பிளேஸ் சிக்கு போகிறாங்க. அப்போ டியிலேருந்து சிக்கு போகிறாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? டி இஸ் 7.5 கிலோமீட்டர் ஃப்ரம் ஏ. ஏலேருந்து டிக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்? 7.5 கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு சி is 16.9 kilometer from D. Dயிலிருந்து Cக்கு, Dயிலிருந்து Cக்கு 16.9 கிலோமீட்டர். ஸோ நம்ம டயக்ராம் வரைஞ்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இந்த வேயை யூஸ் பண்ணுறது யார்? மாலா. இந்த வேயை யூஸ் பண்ணுறது அன்பு. டயக்ராம் வரைஞ்சிட்டோன்னா ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போது 2 பேரும் இருக்கா. இந்த வேலை யூஸ் பண்ணது அன்பு. இந்த 2 டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணால் அன்பு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கு தெரியும். 8.3ஐயும் 15.6ஐயும் ஆட் பண்ணோம். 8 5 13 23.9 வருது. மாலா ட்ராவல் பண்ணது இந்த 2 டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணோம். 16.9ஐயும் 7.5ஐயும் 9 5 14 மீதி 1 14 24.4 வருது. ஸோ மாலா ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் தான் அதிகம். அப்போ இந்த வேயை யூஸ் பண்ணது தானே அதிகம். அப்போ ஹூ ட்ராவல்டு மோர்? மாலா ட்ராவல்டு மோர். ஹவு மச் டிஸ்டன்ஸ் அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்கிறா மாலா அன்பை விட அப்படின்னு பார்க்கணுன்னா இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணால் எவ்வளவு டிஸ்டன்ஸ் கம்மியாக கண்டுபிடிச்சிடலாம். ஹோல் நம்பரை வச்சு பார்த்தோம் அப்படின்னா மாலா 24, அன்பு 23னா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. ஹவு மச் டிஸ்டன்ஸ்னா 1 கிலோமீட்டர்னு போட்டுடலாம். அதுக்கு என்ன பண்ணோம்? சப்ராக்ட் பண்ணோம். ஸோ அப்போவும் இந்த 2 வேல்யூஸையும் சப்ராக்ட் பண்ணால் இதுக்குள்ள ஆன்சர் நமக்கு கிடச்சிடும். இந்த சொல்யூஷன் பார்க்கலாம். நாம் இவ்வளோ சொன்னது தான் நான் சொல்யூஷன் எழுதியிருக்கிறேன். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி என்னென்னு பார்த்தோம் 8.3 கிலோமீட்டர். பி டு சி 15.6. ஸோ ஏ டு சி கிடைக்கணும். இந்த 2 வேல்யூஸையும் ஆட் பண்ணிடலாம். அந்த 2 வேல்யூஸையும் ஆட் பண்ணால் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை அன்புவால் ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட் வேல்யூ 8.3, செகண்ட் வேல்யூ 15. 15னா 5 தான் ஒன்ஸு. ஸோ 5 எங்கே போடணும்? 1 எங்கே போடணும்? பாயிண்ட்டா 6 கரெக்டாக போடணும். 3 + 6 9, 8 + 5 13, மீதி 1 1 + 1 2. ஸோ 23.9 கிலோமீட்டர். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ டு டி. இது வந்து மாலா ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ். ஏலேருந்து டிக்கு போகிறது 7.5 கிலோமீட்டர். டிலேருந்து சிக்கு போகிற டிஸ்டன்ஸ் 16.9. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் மாலா ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸை இந்த 2 வேல்யூஸையும் ஆட் பண்ணிடலாம். 7.5ஐயும் 16.9 வரும். 16னா 6 தான் ஒன்ஸு. ஸோ இது ஒன்ஸ் பிளேஸ் தானே 7. ஸோ 7க்கு நேரம் தான் 6 போடணும். கரெக்டாக போட்டு ஆட் பண்ணணும். 5 + 9 14. 14னா மீதி 1 இங்கே வந்துடும். இல்லை பாயிண்ட்டுக்கு நேரம் பாயிண்ட் வைக்கணும். 7 + 1 8, 8 + 6 14, மீதி 1 1 + 1 2, 24.4 கிலோமீட்டர். இந்த 2 டிஸ்டன்ஸையும் கம்பேர் பண்ணணும். இந்த டிஸ்டன்ஸ் என்னது? அன்பு ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 23.9 கிலோமீட்டர். இதில் கிலோமீட்டர் போட வேணாம், நம்ம கம்பேர் தானே பண்ண போகிறோம். மாலா ட்ராவல் பண்ண 24.4. ஸோ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். 23 பிகரா 24 பிகரா? எதுக்காக நம்ம பிகர் கண்டுபிடிக்கும்? மோருன்னு கேட்டிருக்கு. ஸோ யார் அதிகமாக ட்ராவல் பண்ணது? ஹூ ட்ராவல்டு மோர் அப்படின்னு கேட்டிருக்கு. அதனால தான் நம்ம இதில் கிரேட்டர் எதுன்னு பார்க்குறோம். 24 தான் கிரேட்டர். கிரேட்டர்னு எப்படி போடுவோம்? இதான சிம்பிள் போடுவோம். அப்போ 24.4 தான். அது யார் டிஸ்டன்ஸு? மாலாவோட டிஸ்டன்ஸு. அவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கான் மாலா. ஸோ மாலா ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் தான் மோர். அதை ஆன்சர் எழுதிடலாம். மாலா ட்ராவல்டு மோர். ஓகே, மாலா மோர். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? எவ்வளவு அதிகமாக, எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்கிறா அன்புவை விட. அன்பு ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸு 23.9.
ஸ்மாலாக ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸு 24 இதுலேருந்து தான் மைனஸ் பண்ணணும்னு சொன்னல. ஸோ பிக்கர் நம்பர் தான் ஃபஸ்ட்டு போடணும். 24.4 மைனஸ் இதான் எவ்வளவு அதிகமானு கிடைக்கும் நமக்கு. மைனஸ் பண்ணிடலாம். 4லேருந்து 9 மைனஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ பாரோ வாங்குவோம் இந்த சைடில். இதை பாரோ வாங்கினா 1 பாரோ வாங்கினா 4 3 ஆயிரும். இந்த 4 14 ஆயிரும். 14லேருந்து 9 மைனஸ் பண்ணால் 5. பாயிண்ட் அப்படியே வச்சிடணும். 3லேருந்து 3 மைனஸ் பண்ணாலும் 0 தான். 2லேருந்து 2 மைனஸ் பண்ணாலும் 0 தான். ஸோ என்ன கிடச்சிருக்கு? 0.5. இதை நம்ம 0.5ன்னு எழுதலாம். செக் பண்ணி பார்க்கணும். இந்த 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ணால் இந்த நம்பர் கிடைக்கும். 9ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் 14 4 இருந்தால் இருக்கா, மீதி 1 வந்துடும். 1ஐயும் 3 ஆட் பண்ணால் 4 இருக்கா, 0 + 2 2. அப்படி செக் பண்ணி பார்த்துருக்கோங்க எப்போவும் மைனஸ் பண்ணால். ஸோ 0.5 யூனிட் என்னது? கிலோமீட்டர். ஆன்சர் என்னது? மால் ட்ராவல் 0.5 கிலோமீட்டர் மோர். இந்த ப்ராப்ளம் சொல்யூஷன் இதான். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 13th problem. Ramesh paid rupees 97.75 per hour for a taxi and he used 35 hours in a week. How much he has to pay totally as taxi fare for a week? என்ன கொடுத்துருக்காங்க? ரமேஷ் டாக்ஸியில் ட்ராவல் பண்ணும்போது பெர் ஹார்னா 1 hour 1 ஹவருக்கு இவ்வளோ ருபீஸ் பே பண்ணியிருக்காரு. ஓகேயா? இன் ஏ வீக் ஒரு வாரத்தில் 35 hours யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த டாக்ஸிலே போயிருக்காங்க. 1 வீக்குக்கு 35 hours போயிருக்காங்க. ஒரு ஹவருக்கு எவ்வளவு? 1 மணி நேரத்துக்கு எவ்வளவா? அப்போ 35 ஹவர்ஸ்க்கு எவ்வளவு? அதை கண்டுபிடிக்கணும். ஹவு மச் ஹி ஹேஸ் டு பே டோட்டலி ஆஸ் டாக்ஸி ஃபேர் ஃபார் அ வீக். ஹவு மச் ஹி ஹேஸ் டு பேனா ஹவு மச் எவ்வளவு, ஹேஸ் டு பேனா அவர் எவ்வளவு செலுத்த வேண்டும், டோட்டலி மொத்தமாக, ஆஸ் டாக்ஸி ஃபேர் ஃபார் அ வீக் ஒரு வாரத்துக்கு எவ்வளோ தூரம் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க டாக்ஸியில்? 35 hours. அப்போ இந்த இன் ஏ வீக் அப்படின்னா 35 hours. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? 1 ஹவருக்கு இவ்வளவு பே பண்ணியிருக்காங்க, 35 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு தான் கண்டுபிடிக்கணும். இன் ஏ வீக்னா ஒரு வாரத்துக்குன்னு அப்படின்னு யோசிச்சிடக்கூடாது. ஒரு வாரத்துக்கு ட்ராவல் பண்ண ஹவர்ஸ் இவ்வளோ தான். ஸோ இவ்வளோ ஹவர்ஸ்க்கு தான் நம்ம பே பண்ணணும். ஸோ 1 ஹவருக்கு இவ்வளோ பே பண்ணதுனால 35 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ பே பண்ணணும்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னா என்ன பண்ணணும்? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 97.75ஐயும் 35ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இந்த பாயிண்ட்டை வச்சு மல்டிப்ளை பண்ண மாட்டோம். பாயிண்ட்டை எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு தான் ஆன்சரில் 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைப்போம். அதே மாதிரி நம்ம இந்த சம் இப்போ பார்க்கலாம். சொன்னதை நம்ம இப்போ எழுதியாச்சு. வீக்குக்கு தானே கண்டுபிடிக்கணும். ஏன் 35 ஹவர்ஸ்க்குன்னு நல்லா யோசிச்சுக்கணும். 1 வீக்கில் 35 ஹவர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காரு டாக்ஸியை. அதனால் அதை கண்டுபிடிக்கிறோம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இல்லாமல் மல்டிப்ளை பண்ணுவோம். 9775 35 5 5s are 25 2 வருமா? 7 5s are 35 + 2 37. அப்போ மீதி 3 இருக்குது. 7 5s are 35 + 3 38. 8 போட்டாச்சு, மீதி 3 போட்டுறோம். 9 5s are 45 45 + 3 48. நெக்ஸ்ட் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 3 5s are 15. மீதி 1 3 7s are 21. 21 + 2 122. 2 மீதி இருக்குது. ஏற்கனவே மேலே இருக்கிறதுனால நான் சைடில் போட்டு ரவுண்ட் பண்ணிட்டேன். 3 7s are 21. 21 + 2 23. 23னா மீதி 2. 3 9s are 27. 27 + 2 29. நெக்ஸ்ட் ஆட் பண்ணிடலாமா? 5 7 + 5 12. மீதி 1. 8 + 2 10 10 + 1 11. மீதி 1. 8 + 1 9 9 + 3 12. மீதி 1. 1 + 9 10 10 + 4 14. மீதி 1. 1 + 2 3. மல்டிப்ளை பண்ண ஆன்சரில் லாஸ்ட்டில் என்ன பண்ணுவோம்? இங்கே 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுருக்கு. இங்கே ஹோல் நம்பர் தான். ஸோ டோட்டலாக 2 டிஜிட்டுக்கு முன்னாடி தான் பாயிண்ட் வைக்கணும். ஆன்சரில் 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சா அந்த 2க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும்? ருபீஸ் 2க்கு முன்னாடி வைப்போம். அப்போ 3421.25 இப்படி தான் ஆன்சர் போடணும். ஸோ டோட்டலாக எவ்வளோ டாக்ஸி ஃபேர் ஆயிருக்கு? 3421.25 பைசே. டோட்டல் டாக்ஸி ஃபேர் ஃபார் அ வீக் ருபீஸ் இந்த அமௌண்ட் தான். ஓகே, இதான் ஆன்சர்.
இந்த ப்ராப்ளம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. 14th problem. An aeroplane traveled 2781.20 kilometers in 6 hours. Find the average speed of the aeroplane in kilometer per hour. ஆக்சுவலாக ஏரோப்ளைனில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க 6 hours. 6 ஹவர்ஸில் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அந்த ஏரோப்ளைனோட ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு கேட்டிருக்கு. இதை பார்க்கும்போதே யூனிட்டாக பார்க்கணும். எப்போவுமே ஸ்பீட் அப்படின்னால 1 ஹவருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு தான் பார்க்கணும். இல்லை ஆவரேஜ் ஸ்பீட் கொடுத்துருக்கு 1 ஹவருக்கு எவ்வளோ கிலோமீட்டர். நமக்கு ஏற்கனவே தெரியும் 6 ஹவர்ஸ்க்கு இவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னு. அப்போ என்ன பண்ணணும், 1 கிலோமீட்டருக்கு என்னென்னு கண்டுபிடிச்சாலே நமக்கு ஆவரேஜ் ஸ்பீட் கிடச்சிரும். அப்போ ஆன்சர் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், இந்த இதை எழுதிட்டு 1 ஹவருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். 6 chocolates 12 rupees. 1 சாக்லேட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்னா 12 6ஆல் டிவைட் பண்ணால் கிடச்சிரும் 2 rupees. 6 ஹவர்ஸ்க்கு 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னா 1 ஹவருக்கு 2 கிலோமீட்டர் ஆவரேஜ் ஸ்பீட் 2வாக இருக்கும். இது எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கு, இதில் டெசிமல் நம்பராக இருக்குது. ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 1 ஹவருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு கண்டுபிடிச்சா டிவைட் பண்ணணும். மறக்காமல் டிவைட் பண்ணிடுங்க. டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஃபார் 6 hours. 6 ஹவர்ஸ்க்கு இவ்வளோ கிலோமீட்டர். டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஃபார் 1 hour அப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த நம்பர் டிவைட் பை இந்த 6 போடணும். இஸ் ஈக்குவல் டு இதை டிவைட் பண்ணிடுவோமா. இதை டிவைட் பண்ணணும்னா நமக்கு சாதாரணமாக தெரியும், பாயிண்ட் இல்லாமல் தெரியும். ஸோ பாயிண்ட் எடுக்கிற மாதிரி நம்ம எப்படி பண்ணுவோம், இதில் பாயிண்ட் எடுத்துகிட்டு ஒரு ஹோல் நம்பராக எழுதணும். அப்படின்னா 2781220 டிவைடட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கிறதுனால 20 வருது என்னது 100 அப்படின்னு போடுவோம். இதான் என்னது நியூமரேட்டர் வேல்யூ. இதான டிவிஷன் லைன். இந்த டிவிஷன் லைன் தான் இது. ஸோ இதுக்கு நேராக தான் நம்ம ஈக்குவல் போடுறோம். இந்த ஈக்குவல் ஃபஸ்ட்லேயே போட்டோன்னா இதில் போட்டோன்னா அப்படி போடக்கூடாது. இந்த டிவிஷன் லைனுக்கு நேராக போடலாம். இந்த 6 அப்படியே போட்டுடலாம். நெக்ஸ்ட் லைனில் என்ன பண்ணணும், இந்த நியூமரேட்டர் வேல்யூவை அப்படியே எழுதிடணும். 2781220 டிவைடட் பை 100. இந்த டிவிஷன் என்னவா மாறும், மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் ஆகும்போது டினாமினேட்டர் வேல்யூ அதில் ரெசிப்ரோக்கலாக எழுதணும். 6ன்னு இருந்துச்சுன்னா 1/6 அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் இனி கேன்சல் பண்ணிடலாமா, வாங்க கேன்சல் பண்ணலாம். இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இது இந்த டேபிளில் 6ஆலேயே கேன்சல் பண்ணுவோமே. 4 6 24. 27ல் 24 மைனஸ் பண்ணால் மீதி 3 3 8 38 ஆயிடுச்சு. ஸோ 6 6 36 38ல் 36 போனால் மீதி 2 வரும், 21 வருது. 3 6 18 மீதி எத்தனை வருது, 3 வருது, 32 ஆயிடுது. 5 6 30 32ல் 30 மைனஸ் பண்ணால் மீதி 2 நிற்கிது. ஆனால் நம்ம இங்கே கேன்சல் பண்ண வேல்யூ இல்லை, கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணோம், இதில் ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு இதில் ஒரு 0வை சேர்த்துக்கணும். இப்போ 20 ஆயிடுச்சு. 3 6 18. 20ல் 18 மைனஸ் பண்ணால் மீதி 2, திரும்ப ஒரு 0 சேர்க்குறோம் 20. 3 6 18 அப்படியே போய்கிட்டே தான் இருக்குது. 3 3 தான் போகும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 3 நிறுத்திக்குவோம். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 4 6 3 5.33 டிவைடட் பை நம்ம 10 தான். ஏற்கனவே இங்கே ஒரு 0வை கேன்சல் பண்ணிட்டோம், 10 மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த 10ஆல் டிவைட் பண்ணும்போது பாயிண்ட் எந்த சைடு வரும், இந்த லெஃப்ட் சைடு வரும். பாயிண்ட் இந்த சைட்லேருந்து இங்கே ஒரு சைடு மூவ் பண்ணி 5க்கு முன்னாடி வைக்கணும். இப்போ கீழே 2 zeros இருந்துச்சுன்னா 2 டிஜிட்டுக்கு தள்ளி புள்ளி வைக்கணும், 3க்கு முன்னாடி வைக்கணும். ஆனால் இங்கே ஒரு 0 தான் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டு ஒரு டிஜிட்டுக்கு இந்த சைடு முன்னாடி புள்ளி வச்சா என்னாகும், 4 6 3 பாயிண்ட் இங்கே வைக்கணும், 5க்கு முன்னாடி வைக்கணும், 3 3. நமக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 பிளேசஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம ஆன்சர்லையும் 2 பிளேசஸோடு நிறுத்திக்கலாம். 463.53 யூனிட் என்னது, கிலோமீட்டர். இது டிஸ்டன்ஸ் தானே, கிலோமீட்டர். இந்த நம்பரை 6ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஹோல் நம்பர் வரல, பாயிண்ட்டை வச்சு தான் வருது. ஸோ 0.33ன்னு போயிட்டு இருக்கிறதுனால பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் எடுத்து 0.33ன்னு போடுறோம்.
நெக்ஸ்ட்டில் 10ஆல் டிவைட் பண்ணும்போது ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கிறோம். இதுதான் என்னது நமக்கு கிடைக்கிறது கிலோமீட்டர். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் தான் போடுறோம். ஏன்னா கொஸ்டினில் 2 டிஜிட்ஸ் தான் இருக்குது பாயிண்ட்டுக்கு அப்புறம். அதனால தான் நம்ம ஆன்சர்லேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் போடுறோம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஆவரேஜ் ஸ்பீட் கேட்டிருக்காங்க. ஏரோப்ளேனோட ஆவரேஜ் ஸ்பீட் நம்ம அதை தானே கண்டுபிடிச்சோம். ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த ஏரோப்ளேன் இஸ் என் போட்டுட்டு கிலோமீட்டர் பெர் ஹவர். இதுக்கு என்ன மீனிங், 1 ஹவருக்கு இவ்வளோ ஸ்பீடில் போகுதான் இந்த கிலோமீட்டர் ஸ்பீடில். வெறும் கிலோமீட்டர் மட்டும் போடக்கூடாது, கிலோமீட்டர் பெர் ஹவர். ஏன்னா அந்த ஸ்பீடோட யூனிட்டே அதான். ஸ்பீடோட யூனிட் 1 ஹவருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போகுது, யூனிட் தான். வெறும் கிலோமீட்டர் மட்டும் போடாதீங்க, தப்பாயிரும், 1/2 மார்க் லெஸ் ஆயிரும். இந்த சமுக்கு இதான் ஆன்சர். 15th problem. Kumar's car gives 12.6 km mileage per liter. If his fuel tank holds 25.8 liters, then how far can he travel? இல்லை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ கார் இருக்காது, குமாரோட காரா, அது எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும், 1 லிட்டருக்கு 12.6 கிலோமீட்டர். அதாவது நம்ம பைக்கை தான் எடுத்துக்குவோம் அப்படின்னா ஒவ்வொரு பைக்கும் டிஃப்ரெண்ட் மைலேஜ் கொடுக்கும். அதாவது 1 லிட்டருக்கு 12 கிலோமீட்டர்னா இன்னொன்று 13 இருக்கும், இன்னொன்று 15 இருக்கும், சிலது 20 இருக்கும். அப்படி பைக்கை பொறுத்து இருக்குது, காரை பொறுத்து இருக்குது. அப்படியே ஒவ்வொரு மைலேஜ் கொடுக்கும். 1 லிட்டர் போட்டால் இத்தனை கிலோமீட்டர் தான் போகும், அதுக்கு மேலே போகாது. ஹிஸ் ஃபியூல் டேங்க், அவனோட ஃபியூல் டேங்க்னா அந்த பெட்ரோல் டேங்கும்போம்ல, அது எவ்வளவு கரெக்டாக பிடிக்குமா, 25.8 லிட்டர் பிடிக்குமா. பெட்ரோல் டேங்க் இவ்வளோ பிடிக்குமா, 1 லிட்டரில் இவ்வளோ தூரம் போயிடலாமா. அப்போ இவ்வளோ தூரத்தில் எவ்வளோ தூரம் பயணம் செய்ய முடியும். ஹவ் ஃபார் கேன் ஹி ட்ராவல், அவனால் எவ்வளோ தூரம் பயணம் செய்ய முடியும். 1 லிட்டர் போட்டால் இவ்வளோ தூரம் போயிடலாம். அப்போ அவன் டேங்கில் இவ்வளோ ஃபில் பண்ணால் எவ்வளோ தூரம் போக முடியும் அப்படின்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிடலாமா. The distance covered for 1 liter of petrol na 12.6 km. 1 லிட்டர் பெட்ரோல் போட்டால் இவ்வளோ கிலோமீட்டர் போயிடலாமா. ஸோ 25.8 லிட்டர் பெட்ரோல் போட்டால் எவ்வளோ தூரம் பயணம் செய்ய முடியும். ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோமா. நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் இல்லாமல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வச்சுக்கலாம். பாயிண்ட் இல்லாமல் மல்டிப்ளை பண்ணலாம். 12.6 அப்போ 1 2 6. நீங்கள் இந்த ரைட் சைடு கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் அங்கே எழுதிக்கோங்க. இங்கே லெஃப்ட் சைடு மார்ஜின் ரொம்ப பெருசாக போட்டதுனால ஸ்பேஸ் இல்லை, நீங்கள் ரைட் சைட்லேயே செய்யுங்க. 12 6 பாயிண்ட் எடுத்துருங்க. 258 பாயிண்ட்லாம் மல்டிப்ளை பண்ணிடலாம். 6 8s are 48. 48ல் 8 அங்கே போட்டு 4 அங்கே போட்டுடலாம். 2 8s are 16. 16 + 4 20. 20ல் 0 போட்டு 2 அங்கே போட்டுடலாம். 1 8 8 + 2 10. நெக்ஸ்ட்டு 5ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 5 6 are 30. 30னா 0 அங்கே போட்டுட்டு 3 இங்கே வச்சுக்கலாம். 2 5s are 10. 10 + 3 13. 13 மீதி 1. 1 5 is 5. 5 + 1 6. நெக்ஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 2 6 are 12. 12னால் இங்கே போடக்கூடாது, இந்த டிஜிட்டுக்கு நேரம் தான் போடணும். 2 போட்டுட்டு 1 மீதி இருக்குது. 2 2s are 4. 4 + 1 5. 1 2 is 2. நெக்ஸ்ட் ஆட் பண்ணிடலாமா. 8 0 + 0 0. 3 + 2 5. 6 + 1 7 + 5 12. மீதி 1. 1 + 2 3. ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, இல்லை ஃபஸ்ட்டு ஈக்குவல் போட்டு எழுதிக்கலாம். 3 2 5 0 8 எழுதுனதுக்கப்புறம் இனிமேல் நம்ம பாயிண்ட் வைக்க போகிறோம். இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது, ஸோ 1 டெசிமல் பிளேசஸா. இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது, ஸோ இங்கேயும் ஒரு டெசிமல் பிளேசஸா. 1 ஆட் பண்ண என்ன 2. அப்போ ஆன்சரில் என்ன பண்ணணும், 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். 2 டெசிமல் பிளேசஸ் வரணும். ஸோ 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும்னா இதில் தான் பாயிண்ட் வைக்கணும். அப்போ இதுதான் ஆன்சர். யூனிட் என்னது, கிலோமீட்டர். டிஸ்டன்ஸ் தானே, அதான் கிலோமீட்டர். Answer is he can travel 325.08 km in the problem. That's all. Thank you.